ஆணியில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பாரதியின் வரிகள் தான் என்று என் நினைவுக்கு வருகின்றது. பெண் பிறந்தால் வீடு வளரும், பெண் உயர்ந்தால் நாடு உயர்வடையும் என்பது ஒரு அழகான உண்மை. அறிவின் விளக்காக இருந்து பல தலைமுறைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் எம் பள்ளியின் நிர்வாகி அருட்சகோதரி ஆசிரியர் அவர்களே மற்றும் எம் பள்ளி மாணவிகளின் எதிர்காலத்தை வளமாக்க அன்றாடம் பாடுபடும் எம் தலைமை ஆசிரியரான அருட்சகோதரி அவர்களே, ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு பாதுகாப்பு, மரியாதை, திறமை அவசியம் என்பதுடன் கூடிய கல்வியை புகட்டி வரும் ஆசிரியர் பெருமக்களே, நேரில் நின்று பேசும் தெய்வங்களாய் திகழும் எம் பெற்றோர்களே, வைரங்களாய் ஜொலிக்கும் எம் மாணவ செல்வங்களே, அன்னையாய், மனைவியாய், மகளாய், சகோதரியாய், தோழியாய், இப்படி பல பரிணாமங்களில் திகழும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ட்ரோடக்ஷன்ல ஆல்ரெடி சகோதரி வந்து சொன்னாங்க, மகளிர் தினம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி. அதாவது 1900 தொடக்கத்திலேயே அமெரிக்காவிலே நியூயார்க் நகரத்திலே பஞ்சாலைகளில் பெண்கள் பணிபுரிந்தார்கள். அவர்களது வேலை நேரம் 16 மணி நேரம், சம்பளமும் மிக குறைவு. பின்னர் அவர்கள் என்ன கோரிக்கை வைத்து முன்னெடுத்தார்கள் என்றால் போராட்டத்தை, ஒரு நாள் திடீரென்று யாரும் எதிர்பாராத வகையில் 15,000 பெண்கள் ஒன்று கூடி நியூயார்க் நகர தெருக்களிலே போராட்டம் நடத்தினர். நான் மிக சுருக்கமாக சொல்கிறேன், ஏனென்றால் சகோதரி ஏற்கனவே செய்திகளை கூறிவிட்டார்கள். நான் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்வதற்காக இதை மிக சுருக்கமாக சொல்கிறேன். போராட்டங்களில் ஈடுபட்டனர். அப்படி போராட்டங்கள் ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல மாதங்கள், பல ஆண்டுகள் கடந்த பிறகு அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு மற்றும் வாக்குரிமை பெறும், பெண் கல்வி, பெண் உரிமை என நிறைய போராட்டங்கள் நடந்தன. அதில் ஜெர்மனியை சேர்ந்த கிளாரா ஜெர்கின் அப்படிங்கிறவங்க களத்தில் இறங்கி போராடிய மிகச்சிறந்த சமூக போராளி. அப்படி அவங்க போராட்ட களத்தில் இருக்கும் பொழுது அவங்க தான் முதலா மகளிருக்கு ஒரு தினம் உருவாக்கணும், நம்முடைய தேவைகளை ஐக்கிய நாடுகள் சபையை தெரிவிக்கணும்னு சொல்லி தெரிவிச்சாங்க. அப்படி தெரிவிச்ச அந்த நாள் தான் போராட்டம் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க இல்லையா, மார்ச் 8. அந்த நாளை வந்து எங்களுக்கு பெண்கள் தினமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையில முன்மொழிஞ்சாங்க. அதை தொடர்ந்து தான் நமக்கு மகளிர் தினம் 1975 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்ததாக முதல்ல வந்து பல நாடுகள்ல பிப்ரவரி 28 அது மாதிரி எல்லாம் கொண்டாடி இருக்காங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம மார்ச் 8 அந்த போராடிய பெண்களுக்காக நம்ம அதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்று முதல் இன்று வரை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டு வருகிறோம். அடுத்ததாக இப்ப நம்ம சாதனை பெண்கள் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களுமே சாதனை பெண்கள் தான். நம்ம வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. பொருளாதாரமா இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம போராடி வின் பண்றோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே யார் தான் சொல்லுங்க? சாதனை பெண்கள் தான். நம்ம எல்லாருமே ஒரு வகையில கட்டாயமா சாதனை பெண்கள் தான். அடுத்து இதுல முக்கியமா ஒரு சில சாதனை பெண்களை மட்டும் நான் வந்து சொல்ல விரும்புறேன். நம்ம நாட்டினுடைய பெண் முதல் பெண் மருத்துவர் யாருப்பா? முத்துலட்சுமி ரெட்டி. இங்க இருந்து ஆன்சர் வந்துச்சு எனக்கு ஆசிரியர்கிட்ட இருந்து. முத்துலட்சுமி ரெட்டி அவங்க முதலா பள்ளி கல்வியை முடிக்கிறாங்க. பள்ளி கல்வி 12ஆம் வகுப்பு, அப்ப 10வது நடத்தல. அதை முடிச்ச பிறகு அவங்களுடைய ஆசை என்னன்னா ஒரு மருத்துவர் ஆகணும்
அப்படிங்கிறது. அப்ப வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, அவங்க அப்பாவும் என்ன பண்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்றாங்க. ஆனா அப்ப உள்ள அந்த பெண்கள் என்ன சொல்றாங்க, அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய போய் ஒரு டாக்டருக்கு படிக்க வைப்பீங்க? இப்படி பொம்பளை பிள்ளையெல்லாம் படிச்சா இந்த நாடு உருப்படுமா அப்படின்னு சொல்லி மண்ணை வாரி தூக்கி எறிகிறாங்க. இப்படியெல்லாம் பொம்பளை பிள்ளையெல்லாம் போய் படிச்சா இந்த நாடு எப்படி உருப்பட போகுது அப்படின்னு மண்ணை வாரி தூக்கி எறிகிற அளவுக்கு அன்றைய சமுதாயம் இருந்தது. அதை தாண்டி அவர்கள் அப்பா சென்னை மருத்துவமனையில் தான் சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுங்க அப்படின்னா, அந்த மருத்துவக் கல்லூரியில போய் அட்மிஷன் போட்டுட்டு வந்துட்டாங்க அவங்க அப்பா. அவங்க முத்துலட்சுமி ரெட்டி போய் கிளாஸ்ல உட்காடுறாங்க. பார்த்தா இவங்க மட்டும்தான் ஒரே ஒரு லேடி. மற்ற யாருமே அங்க பொம்பளை பிள்ளைங்க யாருமே அந்த மருத்துவக் கல்லூரிக்கு படிக்க வரல. இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், சாதாரணமா நம்ம ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ தனியா போகும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும், நம்ம ஃபேமிலியா போனா அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அப்ப அங்க வந்து இந்த ஜெர்மன் நாட்டுக்கார் தான் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. முதல் நாள் கிளாஸ் எடுக்கிறாங்க, முதல் நாள் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் பார்த்தா அந்த ஆம்பளை பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேரண்ட்ஸ் அத்தனை பேரும் காலேஜுக்கு வந்தாங்க சண்டை போடுறதுக்கு. எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற காலேஜ்ல என்னோட ஆம்பளை பிள்ளை படிச்சா என் ஆம்பளை பிள்ளையோட மனசு கெட்டுப்படாதா அப்படின்னு சொல்லி நாங்க என்ன பண்ண மாட்டோம், இதற்கு ஒத்துக்க மாட்டோம், இந்த பிள்ளைய காலேஜ்ல விட்டு துரத்துருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்த மருத்துவ துறைக்கு படித்து கொண்டிருக்கிற அந்த மாணவர்களுடைய பேரண்ட்ஸ் வந்து போராட்டம் பண்றாங்க. அப்ப உடனே என்ன பண்றது, அதே நம்ம இந்திய ஒரு ஆட்சியா இருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, இது நம்ம நாட்டுல நடக்கிறதுதான், ஏப்பா நீ வர்ற நீ படிக்க வேணாப்பா போப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் வெளிநாட்டுக்காரே, அதனால அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த ஒரு பிள்ளையால அவங்க அத்தனை ஆம்பளை பிள்ளைகளோட மனசு கெட்டு போகுது அப்படின்னா இந்த ஒரு பிள்ளைக்கு நான் பாடம் நடத்துறேன், நீங்க எல்லாம் ஆம்பளை பிள்ளைகளை வந்து வீட்டுல வச்சுக்கங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப போராட்டம் அதிகமாகுது. உடனே எல்லாரும் கூடி பேசி என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க எல்லாம் என்ன பண்றோம், இப்ப 2 பிரிவா தானே உட்கார வச்சிருப்போம், நம்ம பெஞ்சஸ் போட்டு உட்கார வச்சிருப்போம் இல்லையா, அதுல நீங்க வந்து திரை போட்டுருங்க, நடுவில் ஒரு திரைய போட்டுருங்க, எங்க பிள்ளைங்க எல்லாம் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த கல்லூரியில நடுவில் திரை போட்டுட்டாங்க. இப்ப ஒரு பக்கம் முழுவதும் ஆண் மாணவர்கள், ஒரு பக்கம் நம்ம அம்மா மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காங்க. காலேஜையும் படிச்சு முடிச்சுட்டாங்க. முடிச்சு அவங்க என்ன பண்ணாங்க, இறுதியில ஒரு டாக்டராவே இந்தியாவுடைய முதல் டாக்டரா ஆயிட்டாங்க. இப்ப அவங்க எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க, நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெண்கள் நம்ம என்ன செய்வோம், உடனே கண்ணீர் சிந்துவோம். அது நம்ம நெட்டிலே இருக்கா இல்லையான்னு தெரியாது, உடனே கண்ணீர் சிந்துவோம். ஆனா அவங்க அன்னைக்கு கண்ணீர் சிந்தி வீட்டுல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நம்ம மாணவர்கள் இன்றைய வரைக்கும் டாக்டர் ஆயிருப்பாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி. அதே போல குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டு என் பாட்டு நல்லா இருக்காது, அந்த அம்மா நல்லா பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு உங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பாட்டை பாடிய எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பாத்தீங்கன்னா முதல்ல மேடை ஏறாங்க. மேடை ஏறி பாட வராங்க. அப்ப இந்த பக்கவாதிகளா உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஒரு பொம்னாட்டி பாடுனா நாங்கெல்லாம் உட்காந்து ஆம்பளைங்க நாங்கெல்லாம் உட்காந்து பக்கவாதியம் வாசிப்போமா, இதெல்லாம் எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கவாதியம் கூட என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பக்கவாதியம் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அதனால அந்த அம்மா மனம் தளரல. இன்னைக்கும் நம்ம ரேடியோவிலையோ டிவிலையோ திருப்பி பார்த்தோம்னா எம்.எஸ். அம்மாவோட பாட்டு தான் ஒழிச்சிட்டு இருக்கு நம்ம வீட்டுல. சோ அவங்க கிட்ட அப்படி எவ்வளவு போராட்டங்கள் நடத்திருப்பாங்க. இந்த தருணத்துல முக்கியமா சொல்ல வேண்டியது, இது ஒரு மிகப்பெரிய ஆள், அதாவது பெண் கல்விதான் வேண்டும், பெண்களுக்கு கல்வி அவசியம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு
நம்ம இந்தியாவுடைய முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே அப்படிங்கிறவங்க இவ்வளவோ எடுத்துட்டு போறதோட ஊடுகளா ஒரு மாற்று உடை மாற்று புடவை எடுத்துட்டு போவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல பெண்களுக்கு எதற்கு கல்வி, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை போய் பாடம் எடுக்க விடாம பல பண்ணையார்கள் பல பணக்காரர்கள் சாணத்தை கரைத்தும் மல ஜலங்களை கழித்தும் அவர்கள் மேல் வீசி எறிவார்கள். அதற்காக சாவித்ரிபாய் பூலே அவர்கள் கையில் ஒரு மாற்றுப்புடவையை எடுத்துக்கொண்டு அவர்கள் வீசுகின்ற சகதி அனைத்தையும் தன் உடம்பிலே வாங்கி கொண்டு போய் அந்த ஏழை மாணவர்களுக்கும் அனாதைகளுக்கும் பாடம் புகட்டி திரும்ப வருவாங்க. இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, அவர்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் இது நடைபெற்றது. அப்ப அவர்களுடைய போராட்டம் என்ன? நான் எதற்காக இப்படி சில தலைவர்களை சொல்கிறேன் என்றால், நம் வாழ்விலும் நிறைய போராட்டங்களை நாம் சந்திக்கின்றோம். எந்த போராட்டத்தை கண்டும் நாம் தோண்டிவிடக் கூடாது என்பதற்காக. இறுதியாக ஒரு சிறு கதை சொல்லி அந்த கதைகளோட விட தெரிந்தவர்கள் கூறலாம் என்று சொல்லி கதை கூற ஆரம்பிக்கிறேன். ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே ஒரு பெற்றோர், அந்த பெற்றோர் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் விவசாயம் செய்ய தினமும் வயலுக்கு சென்று விடுவார்கள். அவர்களுக்கு ஒரு பெண், 2 பெண் குழந்தைகள், ஒரு பையன். அவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைங்க. ஒரு பெண் தான் பெரியவன். அந்த குழந்தை என்ன செய்வாளாம், டெய்லி ஸ்கூல் போவாளாம். ஸ்கூல் போயிட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை முக்கியமா வந்து இந்து கோவில்கள்ல சாயங்காலம் என்ன செய்வாங்க, பூஜையெல்லாம் செஞ்சுட்டு பொங்கல், புளியோதரை, சுண்டல் இது போல பிரசாதம் வளர்த்துவது ஆதி காலத்தில் இருந்து வழக்கம். அப்ப இந்த குழந்தை என்ன பண்ணுவாலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த குழந்தை வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஆனா கடற்கரை ஓடி வந்து ஸ்கூலுக்கு முடிச்சு பைய வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில்ல என்ன செய்வாங்களாம், எப்படா அந்த கோவில் மணியோசை கேட்கும் நான் போய் சுண்டல் வாங்கலாம், பொங்கல் வாங்கலாம் என்று இருப்பாளாம். கேட்ட உடனே ஓடி சென்று பொங்கலையும் சுண்டலையும் அந்த புளியோரை என்ன கொடுக்கிறார்களோ அதை வாங்கி கொண்டு திரும்ப வீட்டிற்கு வந்து வைத்து விட்டு விளையாடி கொண்டிருக்கும் தன் தங்கையை தூக்கி கொண்டு வருவாராம். அடுத்ததாக வாங்குவது போய் வாங்கி கொண்டு திரும்ப அப்ப அந்த கோயில் பூசாரி கேட்பாங்களாம், ஏப்பா இப்பதானே வாங்கிட்டு போனேன். அப்பா அவர் சொல்லுவாராம், இல்ல இது வந்து எனக்கு ஏற்கனவே முதல்ல வாங்கிட்டு போனது எனக்கு, இப்ப என் தங்கச்சிக்காக நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா அப்படின்னு சொன்னா கடை போய் சரி கொடுத்துருவாரு, ஐயா வந்து கொடுத்துருவாரு. கொண்டு போய் அதையும் வீட்டுல வச்சுட்டு திரும்ப தொட்டியில படுத்து கொண்டிருக்கிற அந்த தம்பியை தூக்கி போவாளாம் 3வது முறை. அப்ப உடனே கேட்பாரா, ஐயர் வந்து கேட்பாராம், என்னப்பா அப்படின்னா, இது யாருக்கு, தம்பிக்கு அப்படின்னு சொல்லி 3 முறையும் வாங்கி கொண்டு வந்து வைத்தது யாருக்காக என்றால், அந்த தம்பியை தங்கச்சி புளியோதரை ஃபுல்லா சாப்பிடுவாங்களா, சுண்டல் ஃபுல்லா சாப்பிடுவாங்களா, வேலைக்கு சென்ற தன் பெற்றோர் பசியோடு வருவார்கள், வீட்டில் சமைப்பது ஒன்றுமில்லை என்று அந்த பெற்றோருக்கு வைத்திருந்து கொடுப்பாராம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது போல் ஒரு நாள் பள்ளியிலே ஓட்டப்பந்தய விழா நடக்கின்றது. அந்த ஓட்டப்பந்தய விழாவை ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னதாக இந்த கோவிலுக்கு சென்று பிரசாதங்களை வாங்கி வாங்கி ஓடி ஓடி வரும் பொழுது இடையே அவரது வகுப்பு ஆசிரியர் ஒரு சில தினங்கள் பார்த்திருக்கிறார். அப்ப அந்த பாப்பாவை கூப்பிட்டு கேட்கிறாங்க, எப்படிப்பா ஏன்பா அப்படி வாங்கிட்டு இருக்க அப்படின்றது அந்த பாப்பா என்ன பண்ணிட்டா, விவரங்களை சொல்லிட்டா. இப்ப ஸ்கூல்ல விளையாட்டு போட்டி நடக்குது, ஓட்டப்பந்தய போட்டி நடக்குது. அப்ப அந்த பாப்பா என்ன செய்யறா, ஒரு ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆன்சர் இங்கே இப்பயே வந்துருச்சு. ஓகே, அப்ப அந்த ஓரமாக நின்று இந்த பாப்பா என்ன பண்றா, நிக்கிறா. மற்ற எல்லாரும் போட்டியில கலந்துக்கிற எல்லாரும் வரிசையில நிக்கிறாங்க. அப்ப அந்த ஆசிரியர் கேட்கிறாங்க, நீ ஏமா வந்து ஓரமா நிக்கிற, போட்டியில போய் கலந்துக்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பாப்பா, இல்ல எனக்கு வந்து ரொம்ப தயக்கமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தடுமாறுறா. உடனே அந்த ஆசிரியர் வந்து தைரியம் சொல்றாங்க, இப்ப நீ வந்து போட்டியில கட்டாயம் என்ன பண்ணணும், சேரணும் அப்படின்னு சொல்லி, இப்ப என்ன நினைக்கணும், மனசுல என்ன நினைக்கணும் அப்படின்னா, இது உன்னுடைய வீடு,
பரிசை பெற்றார்கள். அந்த மாணவி யார் என்று தெரியுமா? வெரி குட். இப்ப இதுலயே தெரியுது நிறைய நம்மளுடைய சக பெண்களை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனால உங்க எல்லார்கிட்டையும் இந்த பெண்கள் தின விழாவுல நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வது, என்னையும் சேர்த்து எதற்கும் அஞ்சாமல், எதற்கும் கண் கலங்காமல், மாற்று வழி அனைத்திற்கும் உண்டு, எதிலும் போராடுவோம், வெற்றி பெறுவோம். நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.